ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போர் யூ சீசன் 2ஓட லேட்டர்லி விண்டர்ஸோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்பெஷல் எபிசோடு வேற இருக்கு. ஸோ ஃபைனல் எபிசோடை முடிச்சுட்டு ஸ்பெஷல் எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் தான் காட்டுறாங்க. டைகர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இவனுக்கு உடம்பு சரியில்லை, தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு டைகர் ஃபீல் பண்ணுறான். நாவுக்கு ஏதோ ஒர்க் இருக்கு, அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல, அப்போ நான் வேணா வந்துடுவான்னு டைகர் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வேணா வேற யாராவது அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி டைகர் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ண, போடா இடியட்ங்கிற மாதிரி இவனும் சிரிக்கிறான். இடியட்னு சொன்னான் நம்ம நாவோட லாங்குவேஜ்ல ஐ லவ் யூ. அப்புறம் நம்ம நான் நல்லா தூங்கிட்டான். திரும்பி பார்க்க டைகர் அங்க வந்து படுத்திருக்கான். அவனை பார்க்கவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நார்த்தி கிட்ட பேசினது ஞாபகம் வருது. நான் ஷுவர் கிட்ட கேட்கலான்னு இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நார்த்தி கேட்க, ஆமா நான் அவன் கிட்ட பேசணும் இதை பத்தி. இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசினதுல அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், இப்பதான் புரியுது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஸோ அவன் கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை உண்மையாவே பிடிச்சிருக்கு. என்னால அவன் கூட ஃப்ரெண்டா மட்டும் ரொம்ப நாள் இருக்க முடியாது, ஒரு ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான், என்னை பார்த்து பார்த்து ஒண்ணு பண்றான். அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது லவ்னு. இப்பதான் எனக்கு புரியுது அவன் எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கான்னு. சோ எனக்காக அவன் எல்லாமே கொடுத்திருக்கான். எல்லா டைம்ல அவன் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டான். என் அண்ணன் கிட்ட கூட பேசினேன். இப்பதான் என் மனசுல இருக்கிறது எனக்கே புரியுது. நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. இதை தவிர வேற எதுவும் என்னால திங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, வாவ் சூப்பர், இப்ப நீ அவனை லவ் பண்ற, அவன் கிட்ட போய் நீ டைரக்டா சொல்லிடு அப்படின்னு சொல்லி நார்த்தும் சொல்றான். சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஃப்ரெண்ட் லவ்வர் ரெண்டையும் எப்படி நீ செப்பரேட் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஒருத்தர் லவ் பண்றோம்னா அவங்க பக்கத்துல இருக்கும்போது அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும், மனசுக்குள்ள பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சோ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது அவன் என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. சோ இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது. சோ அவன் கிட்ட நான் சொல்ல போறேன், நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல போறேன், என்னோட லைஃப்ல அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எமோஷனலா நாத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தான். அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, அடுத்த டைகரோட கண்ணத்துல கை வைக்கலான்னு போக டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டான். சாரி, நான் வேற ஏதோ நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மாஃபியா ஃபேமிலியில இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் புரியுது. உன்னை யாரோ ஹர்ட் பண்ண வராங்கன்னு நினைச்சிட்டியான்னு சொல்ல, இல்ல இல்ல சும்மா தான் பார்த்தேன். என்னாச்சு? எதுக்காக என்ன ஹெல்ப் பண்ண? உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, ஷுவர், உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். நான் ஐ லவ் யூன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டைகருக்கு. என் பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்க, அப்படியே அவன் மயங்கி விழுந்துட்டான். எழுப்பி எழுப்பி பாக்குறான், அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஜோகனையும் ஆர்த்தியும் கூப்பிட்டு கார்ல தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்க, தெரியல, நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்ல, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலான்னு சொல்லி ஜோகனும் சொல்றான். பார்த்து போங்கன்னு சொல்லி பயந்துட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டே பண்ணிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க போல. எல்லாம் சரியா இருக்கா, அப்பயே அவன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நாவுக்கு கஷ்டமா இருக்கு. சரி என்னதான் ஆச்சு தெரியலையே, நான் சொன்னபடி பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. திடீர்னு எப்படா மயங்கனா அப்படிங்கிற மாதிரி நாத்து கேட்க, அதான் எனக்கும் சரியா தெரியலன்னு சொல்ல, அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு நம்ம சாரு டைகர். அவனுக்கு ஷாக்கா இருக்கு. நான் என்ன எப்படி இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு உடம்பு சரியில்லை? உடம்பு சரியில்லையா? எனக்கு என்னாச்சு? திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றான். மயங்கி விழுந்துட்டேனான்னு சொல்லி டைகர் எந்திரிக்கிறான். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? நீ மயங்கிட்ட, அதுக்கு முன்னாடி என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு அவங்க கிட்ட கேட்டேன்னு சொல்ல, அப்படியே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரா, நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்டதுக்கு அதான் மயங்கனன்னு மட்டும் சொல்லிடாது அப்படின்னு நான் சொல்ல, அதான் உண்மைங்கிற மாதிரி சிரிக்கிறான் டைகர். இவனுக்கு தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி நார்த்து நின்று பார்த்துட்டு இருக்கான். யசனு சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்தா ஹக் பண்ணிக்கிறான். நாவுக்கு ஒண்ணுமே புரியல, இவனுக்கு லவ்வா வேற பாக்கணுமாங்கிற மாதிரி. அப்படியே ஜோகன் வா போல அப்படின்னு சொல்லி நார்த்த கூப்பிட, சரி சரி போதும் போது போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திட்டிகிட்டே அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி டைகருக்கு அவ்வளோ ஹாப்பி. நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, ஏய் நம்ம ஆல்ரெடி ஒன்னா தான் இருக்கோம் வீடுன்னு சொல்ல, வான்னு சொல்லி அவனை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஹாஸ்பிட்டல்டா வேணாண்டான்னு சொல்ல அவன் கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறான். டைகருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. திடீர்னு நீ மயங்கினதுக்கு காரணம் நான் உன்னை பாய் ஃப்ரெண்டா இருன்னு சொன்னதா? ஆமா, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி என்ன பிடிக்க ஆரம்பிச்சது? நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா ஓகே சொல்லவே மாட்டேன்னு. அது எப்படி ஓகே சொல்லாம இருக்க முடியும்? நீ ஒரு நேரமும் என்னை பத்திரமா பாத்துக்கிட்டேலன்னு நான் சொல்றான். எனக்காக குக் பண்ண, எனக்கு தெரியும் எல்லாமே. நீ அம்மா கிட்ட டெய்லி எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சதெல்லாம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அப்போ உனக்காக நான் ஒரு மூவி ரெடி பண்ணனே அது? ஹலோ, நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப சிம்பிள், ஆர்டினரியா இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஷோல்டர்ல கிஸ் பண்ணிட்டு, நீ உண்மையா லவ் பண்றியா? ஏன் கேக்குற? பதில் சொல்லு, லவ் பண்றியா? ஆமா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு லவ் பண்ற? நிறைய லவ் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் எனக்கு உன் மேல க்ரஷ் வந்தப்ப நான் நினைச்சேன் நீ ஓகே சொல்லவே மாட்டேன்னு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவனை பார்த்துட்டு டைகர் அப்படியே அமைதியா இருக்கான். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ இன்னைக்கு கேம் விளையாடுவியா? விளையாடுவேன். ஏன்? ஒண்ணும் இல்ல, நானும் தான் வரணும். உனக்கு அடிக்கடி ஒருத்தவங்க கேம்ல வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, என்னோட ரெகுலர் ஃபேனா? பி கன். ஓ, பி கன். ஓகே ஓகே. அவங்க கிட்ட பேசுவியா? பேசுவேன் பேசுவேன்னு சொல்ல, சரி ஓகே, இப்ப அவனை சாகடிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது? ஒண்ணும் இல்ல, லைவுக்கு போலவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி லைவுக்கும் போயாச்சு. லைவ்ல போய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு சொல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம், அதனாலதான் ஒன்னா வந்திருக்கோம்னு சொல்லி டைகர் சொல்றான். என்னன்னு ஒண்ணும் புரியாம நான் எதுக்குதான் இங்கெல்லாம் சொல்றேங்கிற மாதிரி பார்க்க, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம நாவ் இருக்கான், ஆனா அந்த பி கன்னை காணும். எங்க அந்த பி கன் காணும் அப்படின்னு சொல்லி நாவ் கேட்க, அந்த கன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி டைகர் உண்மையெல்லாம் சொல்லிட்டான். அப்ப நீயான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு லைவ் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த கன் வேற யாரும் இல்ல, நான் தான். இதை பத்தி ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஆமா, ஒரு டைம் நீ என்ன பிபின்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? டே, நீ என்னை விட சின்ன பையன்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றான். அப்படியா? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, பட் நீ ஒரு டைம் சொல்லும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப நான் உன் பாய் ஃப்ரெண்டா உன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்ல, இடியட் வா போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேரும் லைவ் போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க நம்ம பெண்ணோட பார் தான் கட்டுறாங்க. பாருக்கு வருது நம்ம சாரி சிங்கு கையில ஃப்ளவரோட வரான். ஆனா அவனை கண்டுக்கவே இல்லை பெண்ணு. ஃப்ளவர் கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த ஃப்ளவர் அழகா இருக்கான்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன வேணும்? எப்பயும் என்ன குடிப்பினோ அதே கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பென் அவனை பார்த்துட்டே இருக்க. சிங் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனா பெண்ணுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு, எதுவுமே பேசவே இல்லை. என்ன உன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுதா? இல்ல, என் கையில ரிங் இல்ல, பார்த்தா தெரியல, என்கேஜ்மெண்ட்ல நடக்கவே இல்லை. என்கேஜ்மெண்ட் முடியலையா? சரி, யூஸ்ஃபுல்லா எனக்கு என்ன குடிப்பியோ கொடுன்னு சொல்ல, அதுக்குள்ள புதுசா ஒருத்தன் வரான். அந்த ஆளுக்கு வந்து நம்ம பெண்ணை ரொம்ப பிடிக்கும் போல, பெண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க சிங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அந்த ஆளுக்கு பிடிச்சதெல்லாம் இவன் அப்படியே ரெடி பண்ணி கையில கொடுக்குறான். ரெண்டு பேரும் கேஷுவலா பேசுறாங்க, ஆனா இவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதனால செம்ம கடுப்பு சிங்குக்கு. என்ன அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹலோ, நான் இங்க இருக்கேன், என்ன பார்த்தா தெரியலையா? உனக்கு என்ன வேணும்? உன் ஆட்டிடியூட் ஏன் இப்படி பண்ற? சொல்லு, என்கிட்ட பேச மாட்டியா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா இருக்கான். ஓகே ஓகே, எனக்கு என்ன வேணுமோ அது நீ கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு. பெண் அப்புறம் வேகமா போய் அவன் ஏதோ ட்ரிங்க் ரெடி பண்ணி இந்தான்னு சொல்லி அவன் கையில கொடுக்குறான். அவன் அந்த ட்ரிங்கை கையில வாங்கிட்டு, ஆனா சிங்குக்கு தெரியுது இந்த ஆள் இவனை கரெக்ட் பண்ணத்தான் ட்ரை பண்றான்னு. நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸான்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி பென் சொல்றான். அந்த ஆளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல இருக்கு, நீ சொல்ல வேண்டியதானே, அவனை பாக்குறதுல இருந்து எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அந்த ஆளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல, நீ அதுக்கு கரெக்டான பதில் சொல்லு. ஹானஸ்டா பென், நீ என்கிட்ட மட்டும் இப்படி க்ரூவலா நடந்துக்கிறேன்னு சொல்லி சிங் கேட்கறான். என்னால உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன், அது உண்மைதான். அதுக்காக நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்றேன். உனக்கு இன்னும் புரியலையா நான் எதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டேன் பென், நீ எதுவுமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன பண்ண சொல்ற? நீ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வருவ, நான் எவ்வளவு டைம் கொடுக்க முடியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி பென்னு சொல்றான். அதுக்குள்ள ஏதோ ஒரு கஸ்டமர் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிட அங்க பென்னு வரான். அந்த கஸ்டமரோட ட்ரிங்க்ல ஏதோ பூச்சி விழுந்துச்சு போல. சரி, அதை எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு பதிலா வேற கொடுக்குறோம், உங்களுக்கு எவ்வளவு ட்ரிங்க் வேணுமோ குடிச்சுக்கோங்க, நான் ஃப்ரீயாவே ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு பென்னு சொல்றான். அந்த ஆளுக்கு ட்ரிங்க் எல்லாம் தேவையில்லை போல. பென்னு கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்றான். பென்னு தான் வேணுங்கிற மாதிரி கையை பிடிக்க கடுப்பாயிடுச்சு சிங்குக்கு. இந்த ஆள் பேசுறத பார்த்துட்டு கண் எடுத்து முன்னாடி நிட்டுறான். என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணை முதல்ல உள்ளவே அப்படிங்கிற மாதிரி பென்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆள் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன, நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா அவங்க கிட்ட இப்படி பேசுறது? அந்த ஃப்ளவர் யாருக்கு கொண்டு வந்து தெரியுமா? உனக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங் அந்த பக்கம் போறான். பென்னுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கேஷுவலா அவன் பார்த்தா டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க சிங்கு வரான். எதுவுமே பேசல. பென் அவன் பாட்டுக்கு அமைதியா அவன் வேலையை பார்க்க, ஐம் சாரி, நான் பண்ண தப்புதான் அப்படின்னு சொல்றான். என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் சிங். கோவம்லாம் கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி கண்ணை வெளியே எடுத்து காட்டினேன், அதான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த ஆளை ஏதாவது பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் பண்ணல, அவங்க இருந்து போயிட்டான், அவ்வளவுதான். நான் உன்னை கஷ்டப்படுத்துற எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான் சிங்கு. சரி, முதல்ல நான் உங்ககிட்ட பேசணும். சரி, என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஃப்ளவர் நல்லா தான் இருக்கு, சொல்லுன்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நான் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு இப்பதான் எனக்கு தோணுது. நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில எந்திரிக்கும் போது ட்ரெஸ் ஒன்று கூட சூஸ் பண்ண முடியல, என்னோட வாட்ச் கூட என்னால சூஸ் பண்ண முடியல. எனக்கு எல்லா இடத்துலயும் நீ தான் தெரியற, உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, அப்ப நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருந்தா போதுமா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ அமைதியா இருக்க, என்னால இப்படி அமைதியா இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டாலும் அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி பென் கேட்க ஆமான்னு சொல்லிட்டு சிங் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்றான். 2 பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்பா பென்னோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. சிங்குக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு வழியா இந்த செகண்ட் கப்பலையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி திடீர்னு ஏன் உன் கல்யாணம் நினைச்சு? அதுவா, என் அப்பா இறந்து போயிட்டாரு. என்னது, அப்பா இறந்துட்டாரா? சீரியஸாவா சொல்ற? ஆமா, அவருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை போல, ஹெல்த் கண்டிஷனு. அவர் இறந்து போயிட்டாரு. அதனால என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? அப்பா இருந்தது என்னமோ கடலை மிட்டாய் வாங்கின மாதிரி ஈஸியா சொல்றான். அதுக்கப்புறம் அப்பா இல்ல அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட லைஃப்பை நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்ல, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பென் அவனை பார்த்து கேட்கறான். நான் ஓகே தான், இப்ப எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப நீ என் கூட இருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போயிட்டு வரேன், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பென்னும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான். அப்புறம் பார்த்தா அங்க நம்ம சிங்கு டைகர் 2 பேரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போனனால 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவனுக்கு 2 பேரும் கேஷுவலா தான் பேசிட்டு வராங்க. ஏன்னா இவங்க அப்பா யார் மேலயும் பாசமா இருந்ததே இல்ல போல இருக்கு. அப்பா ஒரு பெரிய லீடரா மட்டும்தான் இருக்காரு. அவர் எப்பயுமே அப்பாவா நடந்துகிட்டதே இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் அப்பா இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்படி இருந்தனாலயான்னு தெரியல, 2 பேருக்கும் அவங்க அப்பா மேல பாசம் எதுவும் இல்ல. அவங்களோட லைஃப அவங்கவுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்பாவோட ஆர்டர் படிதான் நீ எனக்கு எல்லாமே பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்லிட்டு வரான். இப்படி 2 பேரும் கேஷுவலா வர, அதுக்கப்புறம் பொன்னாரல் வீட்டுல அப்பா போட்டோ வச்சுட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசணும்ல. கையில ஃபிளவரோட வந்து அப்பா நமக்கு என்னெல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கு தான் வரான். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் என்னால அழுக முடியல. ஏன்னா நீங்க எனக்கு அழுகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை அந்த இடத்துல நானும் என் தம்பியும் இறந்து போயிருந்தா கூட நீங்க அழுக மாட்டீங்க, நீங்க தைரியமா தான் இருப்பீங்க. அதேதான் இப்ப எனக்கும். நானும் அழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நானும் தைரியமா தான் இருப்பேன். லவ்ங்கிறது எங்களுக்கு நீங்க கொடுத்ததே இல்லை, அதனால அதே லவ் உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணலைன்னு சொல்லிட்டு டைகரை திரும்பி பார்க்க டைகர் வரான். அவனும் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அவனும் அங்க நிக்கிறான். அவன் என்ன சொல்ல போறான்னு பார்க்க, எப்பயுமே நீங்க சொன்னது நான் கேட்டதே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் எனக்கு கொடுத்ததே இல்லை. எனக்கு இப்ப யாருமே இல்லை என்னோட ஃபேமிலியில. என்கிட்ட இப்ப இருக்கிறது சிங்கு மட்டும் தான், போதும். அதுவே எனக்கு போதும். நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, 2 பேரும் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. 2 பேரும் அங்க போறாங்க. அம்மா 2 பேர்கிட்டயும் பேசுறாங்க. சாரி, எல்லாம் நடந்தது திடீர்னு நடந்து முடிஞ்சிச்சு. என்னால இதுல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. பட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சிங், நீ தான் இதுக்கப்புறம் டாப் லீடரா இருக்கணும். ஷுவர், உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப்பை நீ பாத்துக்கோ. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண, அது மட்டும் போதும். இது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்லணும்னு தோணல. உன்னால லீடரா இருக்க முடியுமா? டைம் வரும்போது உங்களோட லைஃப்பை நீங்க பாத்துக்கோ அப்படின்னு அம்மா கேஷுவலா சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு அப்பா இறந்து போயிருக்காரு, ஆனா அவங்க ஃபேமிலியில யாருக்குமே ஃபீலிங்ஸ் இல்ல. அப்ப அந்த அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாரு நீங்களே பாருங்க. யாருமே ஃபீல் பண்ணல, எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாவ் கிட்ட போன் பண்ணி டைகர் பேசுறான். சாரி, என்னால வர முடியல, நீ தனியா இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு கொஞ்சம் படிக்கணும், பரவாயில்ல விட நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம டைகர் வரான். டைகர் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் கூட நீயும் வரணும், உன்னையும் கூட்டிட்டு போதான் வந்தேன்னு சொல்லி அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்றான். சரி வா போலான்னு சொல்ல, எங்க? நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்ல, என்ன எனக்கு ஒன்றும் புரியல, நான் இப்படியே வருவேன், இந்த மாதிரி இல்ல, உனக்கு வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி, அதாவது சிங்கு வந்து இந்த டாப் லீடர் மாஃபியா லீடர் ஆயிட்டான்ல, ஸோ அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதுக்காக தான் கூட்டிட்டு போக இவனும் வந்திருப்பான். அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ சிங் அப்படியே அங்க இருக்க, பென் அங்க இருக்க, அப்படி ஜாலியா இருக்குது. அந்த இடமே அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கு யாருமே ஃபீல் பண்ணல அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் அங்க நாவும் இப்படி கோட்லாம் போட்டு ரெடி ஆகி வரான். அண்ணன் கிட்ட வந்து பேசுறான். கங்கராஜ் ப்ரோன்னு சொல்ல அவனும் சிரிக்கிறான். தேங்க்ஸ் நீ வந்ததுக்குன்னு சொல்லிட்டு, சரி உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து கூட்டிட்டு போ. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு வானு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது பென்னு சூப்பரா இருக்குல்ல, நல்லாதான் இருக்கு, பட் இங்க இருக்க யாரும் அவங்கள பத்தி கண்டுபிடிக்க கூடாது, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நீ எப்படியே என் கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி பெண்ணை பார்த்து சிங்க சொல்ல, நான் உன்னோட ஆளு உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க வந்து பாக்குறா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ட்ரிங்க்ஸ் குடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் குடின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறான். அங்க இருக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றான். அது எல்லாமே நாவுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, பட் எல்லாமே நல்லாவும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் தனியா நின்று 2 பேரும் பேசுறாங்க. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, இத்தனை நாளா உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிட்டான். நானும் நான் அவ்வளோ மிஸ் பண்றேன்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம சார் டைகருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூடு மாறிடுச்சு. அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போக அப்படி 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க போறாங்க. இன்டிமேட் சீன் வருது. இருந்தாலும் நம்ம சார் டைகர் பர்மிஷன் கேட்கறாரு, உனக்கு ஓகேவான்னு. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இந்த சீனை நான் போட முடியாது, ஸோ போட்டா பிரச்சனை வரும், ஆல்ரெடி போட்டுதான் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால இந்த சீனை மட்டும் கட் பண்ணிடுறேன். ஏற்கனவே இந்த சீன் எல்லாம் நீங்க டெலிகிராம்ல பாத்திருப்பீங்க, இவ்வளவு நாள் பார்க்காம இருக்க போறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி 2 பேரும் நடந்து முடிஞ்ச அந்த அழகான கில்மா மேட்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாளைக்கு வேற ஏதோ மேட்ச் இருக்கு போல இருக்கு. நாளைக்கு மேட்ச்
நான் வின் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி நான் பையன் ஃபீல் பண்ண, நீ கவலைப்படாத கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்ல, நீ எப்பயுமே சொல்லுவ நான் உன் கூட இருப்பேன் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு, அப்ப நீ என் கூட வருவியா? கண்டிப்பா வின் பண்ணுவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் டைகர். ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இடையில கிஸ் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. கேம்னு பார்த்தா நான் கூட ஃபுட்பால் கேம்னு நினைச்சேன், பட் அதெல்லாம் கிடையாது. இவங்க அந்த கேமிங் விளையாடுவாங்கல்ல, அது ஆன்லைன் கேமிங். அதுலதான் அங்க ஏதோ காம்படிஷன் போகுது போல இருக்கு. ஸோ நார்த் பையன் எல்லாருமே சேர்ந்து இவங்க எல்லாம் ஒரு டீம். ஸோ ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி டைகர் அவனை கூட்டிட்டு போறான். எங்கடான்னு சொல்லி கேட்க, வா வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போக, இவனுக்கு வேற வேற வேலை இல்லையாங்கிற மாதிரி நார்த்து புலம்பிட்டு இருக்க. அப்படியே அவனை இழுத்துட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு நம்ம டைகர். என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறானுங்க 3 பேரும். எங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்க இவனோட அண்ணன் வந்துட்டான். எட்வான் வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டான். ஐயோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி 2 பேரும் பேச, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணத்தான் நான் வந்தேன்னு சொல்ல, அட பாவி அண்ணன் நீ தான் கூட்டிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கிறான். நான் ஆமா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, வா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, உன்னை சேர் பண்றதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், நீ வின் பண்ணுன்னு சொல்ல, சரி நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேம் விளையாட போறாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கேம்ல வின் பண்ணது என்னமோ நம்மளோட நாவோட டீம் தான். நாவ் தான் சாம்பியன். ஸோ டிராப்பியை கையில கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். இவனுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒண்ணு காலேஜுக்கு போக மாட்டானுங்க, பார்த்தா ஏதாவது கேம் விளையாடுறாங்க இல்லைன்னா பார்ல இருக்காங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நம்ம டுல்லும் மைக்கும் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. நம்ம டுல்லு பையன் மைக்கை ஏத்துக்கிட்டான் போல. அதுக்கு சப்போர்ட் பண்ணது அவனுக்காக பேசுனது எல்லாமே நம்ம சார் நாவ் தான். நாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல, உடனே நார்த்து பையன் அடப்பாவி எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னது நான், எனக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவனே வாலண்டரியா போய் கேட்டுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்காங்க. சரி எப்படியோ ஒரு ஆளு செட் ஆயிடுச்சு விடுங்கன்னு. ஸோ உனக்கு யாரா ஆளுன்னு சொல்லி அங்க மத்தவங்களாம் ஆள் போட்டு கோத்து விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா நார்த்து. எல்லாரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழி உங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாவோட அம்மாவை மீட் பண்றதுக்காக எல்லாரும் போறாங்க. ஸோ நம்ம டைகர் பையனும் கூட போறான். டைகரை பார்த்துட்டு அம்மாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. 3 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இன்னைக்கு என்ன ஷாப் இல்லையா? இன்னைக்கு ஷாப் லீவ், உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன், என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பாடு செய்ய போறேன், என்ன வேணும்? அம்மா எனக்கு பசிக்குது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டே போய் சொல்லாதடா, நான் உனக்காக டெய்லி இந்த டைகர் பையன் ஃபோன் பண்ணி சமைச்சு கொடுத்துருக்கான். அம்மா இருந்தாலும் உங்க டேஸ்ட் எனக்கு வருமா? உங்க டேஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான். சரி சரி ஓகே ஓகே, 2 பேரும் வித்தியாசமா இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம்னு சொல்ல, அம்மா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி 2 பேரோட பேச கொஞ்சம் மாறிடுச்சு. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அம்மாவுக்கு முன்னாடியே இது தெரியும் போல, எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பீங்கன்னு. என்ன உன்னை கரெக்ட் பண்ணது நாவு தானேன்னு சொல்லி டைகர் கிட்ட கேட்க, அதான் இல்ல நான் தான் இவனை விழுந்து விழுந்து கரெக்ட் பண்ணேங்கிற மாதிரி டைகர் சொல்ல, அப்படியா நான் நினைச்சேன் இந்த நாவ் பையனுக்கு தான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணிடுவான்னு. எல்லாமே டோட்டலா மாறிடுச்சுன்னு அம்மா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சமையல் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க, எனக்கு ஸ்கூல்லயே தெரியும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு. எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆமா உங்களை பார்த்தா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, யார் யாரை கரெக்ட் பண்ணதுன்னு பார்க்க ஸ்கூல் டைம்ல இருந்து இவனை லவ் பண்ணது நான் தானே சொல்லி டைகர் சொல்ல, அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு அப்புறமா டைகர் நீ இவனை பத்திரமா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அடுத்து டுவானும் சொல்றான், எனக்கும் ஹாப்பியா இருக்குமா, நானும் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, எப்பயுமே ஒன்னா இருங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுங்கன்னு சொல்ல, அம்மா எனக்கு நீங்க தான் ரொம்ப ஸ்வீட்னு சொல்லிட்டு டுவான் அப்படியே அம்மாவோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட இருந்தது, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிடைக்கும், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்ல, ஆண்டியா இதுக்கப்புறம் அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லி அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் டைகர் அம்மான்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு விஷெல்லாம் வாஷ் பண்ண ஸ்கூலுக்கு போகணும் போல 2 பேருக்கு தோணுது. 2 பேரும் ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லி அங்க போறாங்க. 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த இடம், ஒன்னா கிரவுண்ட்ல விளையாண்டது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அங்க இருக்க கிரவுண்டை பார்க்கும்போது 2 பேரும் விளையாண்டது, அந்த ஃபுட்பால் கேப்டன் ஆனது, அது எல்லாமே ஞாபகம் வருது. இங்க தானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், 2 பேரும் மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா அப்போ உன் பேரு மட்டும் தான் எனக்கு தெரியும், அப்ப நான் என் அம்மா பேரு நீ தப்பா சொன்னதுக்காக உன்னை அடிச்சேன்ல, வேணா அதுக்கு பதில் அடிச்சிருன்னு சொல்ல, டக்குனா அவனை கிஸ் பண்றான். எதுக்கு நான் கிஸ் பண்ணேன்னு சொல்லி டைகர் கிட்ட கேட்க, ஒன்னு நான் அடிச்சா என்னையே நான் அடிச்சுக்கிற மாதிரின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். ஓகே ஓகே ரொம்ப தான் பேசுற, விடு விடு ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலா இருக்காங்க. ஐ லவ் யூ சோ மச், உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் எங்க போலான்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ண, ஒரு இடம் இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி டைகர் அவன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பிரிட்ஜ். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இங்க வந்திருக்கியான்னு சொல்லி 2 பேரும் அந்த நைட் டைம்ல பேசியிருப்பாங்க. இப்ப 2 பேரும் அவங்களோட கப்பிள்ஸோட அவங்களோட பேரோட அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா என்னோட பாய் ஃப்ரெண்டா இங்க கூட்டு வருவேன்னு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அது வேணா உண்மைதான், எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா இந்த இடத்துக்கு வரும்போது
பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்ததுல, இது நமக்கான இடம்னு தோணும்ல அப்படின்னு சொல்லி நாவும் சொல்றான். டைகர் அவனை பார்த்துட்டு அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எங்க லைஃப்ல திரும்ப வருவேன்னு. ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி அவனை பார்க்க அவனுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அவனும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனோட கையை அவன் பிடிச்சிட்டு என்னோட லைஃப்க்கு நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு பர்சன் என்னோட மொத்த உலகமா என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி டைகர் ஃபீல் பண்றான். நான் சொல்றேன் எனக்கும் அப்படிதான் இருக்கு. 6 வருஷமா என்ன நீ லவ் பண்ண, ஆனா அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாருன்னு சொல்ல, உன் முகத்துல சிரிப்பு மட்டும் பார்த்துட்டு இப்படியே இருந்தணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்பதான் உண்மை வெளியே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்றான். 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அழகான கிசிங் மூமெண்டோட இந்த சீரீஸை ஹாப்பி எண்டிங்கோட இங்க முடிச்சிருக்காங்க. அதாவது எங்களோட பாட்டை அடுத்து ஃபைனல் எபிசோடு இதோட முடிஞ்சது. இருந்தாலும் ஸ்பெஷல் எபிசோடு இருக்கு. ஸ்பெஷல் எபிசோடு உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஏன்னா அதுல நம்மளோட ஃபாரெவர் யூ சீசன் 1ல வந்த கப்பல்ஸ், 2ல வந்த கப்பல்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி பிஎல் சீரிஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு பி மை பிளேயர் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஜோஹன் நார்த்தோடது. ஸோ மேக்கியோட சீரிஸ் கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பண்ணாம இருக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு அந்த சீரீஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.